பிலிப்பியர்கள் எழுதின நிருபம் 3வது அதிகாரம், பிலிப்பியர் 3வது அதிகாரத்தின் 12, 13, 14 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் பரிசுத்த ஆராதனையிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை இது. நான் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, கிறிஸ்துவின் உடையவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவருமே நாம் எப்படி அவருடையவர்களாய் மாறினோம் என்றால் வேதம் அதை தெளிவாய் காண்பிக்கிறது. நாமும் அதற்கு சாட்சிகள். என்ன? அவர் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டு முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை மீட்கும் பொருளாக அதற்கு கிரயமாக தம்முடைய ஜீவனையே தந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இந்த பூமியிலே அவர் ஊழியத்தை செய்தார். அந்த 3.5 வருஷத்துல அவர் அற்புதம் செய்யும் போது அவரோடு கூட சீஷர்களையும் வைத்துக் கொண்டதை வேதத்துல பார்க்க முடியும். அவர் தான் எல்லாம் செய்யறாரு. ஆனா எல்லாத்திலையும் கூட யாரை வச்சிருப்பாருன்னா அவருடைய சீஷர்களையும் வைத்திருப்பார். 12 பேரையும் எல்லா இடத்திலையும் வைக்கலைனாலும் அட்லீஸ்ட் 3 பேரையாவது கூட வச்சிருப்பார். நன்மை செய்கிறது, அற்புதம் செய்கிற காரியத்துல கூட தம்முடையவர்களை வைத்திருக்கிறார். ஆனா ஜீவனை கொடுக்கிற காரியத்துல கூட யாரையுமே வைக்கல. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்ற வார்த்தைப்படி எனக்காக உங்களுக்காக கிரயம் கொடுத்தது பேதுருவோ யோவானோ யாக்கோபோ அல்ல. நாம பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி இந்த பூமியில அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காகவே பிறந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே ஜீவனை தந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. நாம் அவரால் பிடிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லல. நாங்க பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே வேத கணக்கின்படி கிறிஸ்தவர்கள். அப்படி கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இங்கே பவுல் ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லுகிறார். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும், அதாவது தேவனால் பிடிக்கப்பட்ட இயேசுவால் பிடிக்கப்பட்ட ஒவ்வொருவரை குறித்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதுதான் நாம பாடினோமே, சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே. என் வாழ்க்கையில நான் பிரயாசப்படுகிறேன், நான் ஓடுகிறேன், இது எல்லாமே அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டு இருக்குமானால் என் பிரயாசம் வீணாகாது, என் ஓட்டம் வீணாகாது. நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டு எவ்வளோ ஓடி அதுவும் தேவ சித்தத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்குமானால் நாம் பிரயாசப்பட்டதும் நாம் ஓடினதும் வீணாய் போய்விடும். பவுல் நிருபங்களிலே இதை அதிகமாய் வலியுறுத்துகிறதை பார்க்க முடியும். பிரயாசப்படுகிறதும் ஓடுகிறதும் வீணாய் போகக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓடேன். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஆமென். நம்மை அவர் நேசித்து முன்னமே தெரிந்து கொண்டு அவருடைய ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்மை பிடித்திருக்கிறார். நாம் இன்னும் அவர் பிடியில தான் இருக்கிறோம் என்பதின் அடையாளங்களில் ஒன்றுதான் அவர் சமூகத்தில் இன்னைக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று என்று சொல்லாமல், பவுல் ஏற்கனவே நிறைய நிருபங்களை எழுதிட்டார். ஏதோ சிலதை செய்ததை வைத்து நான் அடைந்தாயிற்று என்று சொல்லாமல் அதனுடைய 14வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கும் போது, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி. அப்ப ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது, நம்ம மேல இருக்கிற அழைப்பு என்ன அழைப்பு தெரியுமா? பரம அழைப்பு. சத்தமா அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம மேல இருக்கிற அழைப்பு மனித அழைப்பு அல்ல, இது பரத்திலிருந்து வந்த அழைப்பு. அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறதை யாருக்கும் என்ன செய்ய முடியல தெரியுமா? தடுக்க முடியல. ஹல்லேலூயா. ஆமென். என்ன நம்ம ரட்சிக்கிறதுக்கு எத்தனை போராட்டங்கள் இருக்கும் தெரியுமா? நாம் ரட்சிக்கப்படுகிறத எத்தனையோ தடைகளை தாண்டி இன்னைக்கு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறோம். நம்ம மேல இருக்கிற அழைப்பு பரம அழைப்பு.
பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி. இன்னொரு சத்தியத்தை கூட நம்மால புரிந்து கொள்ள முடியும். ஒருத்தன் மேல இருக்கிற அழைப்பு என்பது அந்த லக்கை அடையும் வரைக்கும் அந்த அழைப்பு தொடருகிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். மாறாதவைகள். அந்த அழைப்பு ஏதோ ஒரு கட்டத்துக்கு அல்ல, ஆமென், ஏதோ 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 ஒன்றை செய்வதற்கல்ல, அந்த லக்கை அடையும் வரைக்கும். இன்னும் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய ஓட்டம் முடிகிறது வரை இந்த அழைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அழைப்புல நம்ம நிப்போம்னா, இந்த நிலையிலே நம்ம தொடருவோம் என்றால் நமக்கு தைரியமாய் சொல்ல முடியும், இந்த ஓட்டத்தை நான் ஓடி முடித்தேன் என்று, லக்கை அடையும் வரைக்கும். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நோக்கம் அறிந்து செயல்படுகிறவர்களாக காண வேண்டும். நான் இத்தனை வருடம் தேவனை ஆராதிக்கிறவளாய் இருந்தும் என்னை குறித்த தேவ சித்தம் என்னது என்பது எனக்கு தெரியவில்லை என்றால் அதற்கு காரணம் கர்த்தர் அல்ல, வேறு மனிதர்களும் அல்ல. அதற்கு காரணம் நம்ம தான். நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டு காரியத்தை குறித்த அறிவு நமக்கு தேவை. அது பவுல் இயேசுவை சந்தித்த முதல் சந்திப்பிலே கேட்பார். முதலாவது அவர் கேட்கிற காரியம், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன என்று கேட்பார். தேவனை அறிகிற அறிவு. இதுல வளரணும். இன்னைக்கு என்னெல்லாமோ இன்னைக்கு வந்து ஹாட் நியூஸ் அப்படின்னு கேட்டா என்ன, யுத்தம் இருக்கிறது. இன்னொரு ஹாட் நியூஸ் என்னன்னு கேட்டா அரசியல் களம் இருக்கிறது. ஏன்னா இன்னும் 1 மந்த்ல நமக்கு என்ன வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. யாரோட கூட்டணி, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கூட்டணி நியூஸ் வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் அறிந்து கொள்வதில் காண்பிக்கிற ஆர்வம். இன்னைக்கு சபைக்கு ஒரு கேள்வி வைக்கிற, தேவன் யார் என்கிற அறிவு, அந்த வெளிச்சம், அதிலே வளர்வதிலே நாம் காண்பிக்கிறோமா? வேதம் அழகாய் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவாய் மொழிந்து சொன்ன வார்த்தை, ஒன்றான மெய் தேவனாம் உம்மையும் நீர் அனுப்பின உம்முடைய குமாரனையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அப்போ அரசியல் குறித்த அல்லது மற்ற காரியத்தை அறிகிறதுனால நமக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு என்ன பண்ணலாம், 4 பேர்ட்ட சொல்ல முடியும். வேற எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் கர்த்தரை அறிகிற அறிவு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது பவுல் ஒரு கேள்வி கேட்பார். அதுதான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். நான் என்னப்பா செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பவுல் இப்படி கேட்கும் போது, பவுல் ஏதோ வேலை வெட்டி இல்லாத ஆளு கிடையாது. சனகரீப் சங்கத்துல ஒரு முக்கியமான பர்சன் சொல்லணும்னா ரொம்ப முக்கியமான பர்சன். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு பவுலுடைய ஒரு சிக்னேச்சர் போதுமா இருந்துச்சு. பவுலுடைய ஒரு கையெழுத்துக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு வேல்யூபிள் பர்சன் பவுல். அந்த இடத்துல அவர் என்ன புரிந்து கொண்டார் தெரியுமா? இவ்வளவு நான் சின்ன வயசுலேருந்து கற்று தேர்ந்தது, நான் இப்படி ஒரு பொசிஷன் வரைக்கும் வந்தது எல்லாமே சித்தத்துக்கு மாறானதா இருக்கிறதே. எப்படிங்க இருக்கும்? இதுவரை அவன் செய்தது சபைக்கு துன்பப்படுத்துற காரியம், திடீர்னு இன்னைக்கு வந்து மொத்தத்துல கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகுற ஒரு சிச்சுவேஷன். அப்படி ஒரு சேஞ்ச் ஆகுற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவன் புரிந்து கொண்டான், இனியும் நான் வீணா ஓடக்கூடாது. என் லைஃப்ல பாதியா நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இனி எனக்கு முன்னாடி எவ்வளவு நாள் இந்த ஓட்டம் இருக்கிறது என்று தெரியவில்லை. இருக்கிற ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் இன்னது என்பதை அறிந்து உணர்ந்து செய்ய வேண்டும் என தன்னை ஒப்பு கொடுத்து கேட்கிறார். நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. அந்த பவுலுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினதை வேதம் காண்பிக்கிறது. அப்படி வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறார், 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப நமக்கு வெளிப்படுத்துகிறது யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. யார் மூலம் வெளிப்படுத்துவார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் மூலம். ஜீசஸே அதை வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? பவுலே, எங்களுக்கும் வெளிப்படுத்தணும்னு ஆசை, ஆனா எங்களுக்கு சரியா வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரே, உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்தினார்? அப்படி சொல்லும் போது பவுல் தன்னுடைய பிளாஷ்பேக்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அடுத்த 13-14 வாசிக்க வேண்டாம். 13-14 வசனத்துல தான் எப்படிப்பட்டவனா இருந்தான் என்பதை அவனே சொல்றான். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? சபையை துன்பப்படுத்தி பாழாக்கி நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா அங்க துன்பமும் பாழும் உண்டாகும். நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் பாருங்க. ஆமை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம இருக்கிற இடத்துல நம் நிமித்தம் துன்பமும் நம் நிமித்தம் அந்த இடம் பாழுமாகிற நிலையில் இருக்கிறதா? அப்படின்னா அந்த பவுலை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் வந்துட்டானா பிரச்சனையோட தான் வரும். சில சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க வந்தா சும்மா வரமாட்டாங்க, பிரச்சனையோட தான் வருவாங்க.
இவங்க முறாட்டல வந்தா பிரச்சனை கார்ல வரும் பின்னாடியே. சில கிருபை விட்டவங்க அப்படியே இருப்பாங்க. ஆமே பவுல, ஆமே நீங்க துன்பப்படுத்தினவங்க, பாழாக்கினவங்க, இப்படி பவுலை குறித்து சொல்லும் போது எல்லாம் கரெக்ட் தான் சொல்லிட்டு 15வது வசனத்துல அவர் சொல்றாரு, அப்படி இருந்தோம். கைகளை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஒருவேளை இன்னைக்கு இந்த இடத்துல லைட்டை பாஸ் பண்ணி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு செய்திக்குள்ள போக விரும்புகிற, ஒருவேளை உங்க பழைய வாழ்க்கையை பத்தி யாராவது சொல்லுவாங்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, நீ இப்படி இருந்தவன் தானே, நீ இப்படி இருந்தவன் தானே, நீ இப்படி செஞ்சவன் தானே, இப்படி செஞ்சவன் தானே, இப்படி சொல்லும் போது நமக்கு உடனே கோபம் வருதா? அப்படி கேட்கும் போது நீங்க நல்லா கேளுங்க. இப்படி உங்களை பத்தி யாராவது சொல்றத எல்லாம் நல்லா கேளுங்க. கேட்டு அவங்க எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவருடைய கிருபையை சொல்லுங்க. என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீங்க சொன்னது மாதிரிதான், அப்படி இருந்தோம். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உங்க லைஃப், உங்க பாஸ்ட் லைஃப் குறித்து இன்னைக்கு யாராவது நீ உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, எல்லாம் பண்ணிட்டு பைபிளை தூக்கிட்டு போறத பாரு அப்படி சொல்லும் போது அப்படி இருந்தோம். கிருபையே கிருபையே. கிருபையை தேவ பிள்ளைங்க கொண்டாட பழகணும். ஆண்டவருடைய அன்பு அப்படி இருந்தோம். அந்த இடத்துல ஒரு கமா போட்டு கொஞ்சம் நம்மள பைபிளை வந்து ஆமே பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், நமக்கு என்ன தோணும் தெரியுமா? ஐயோ வரையும் நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது. நம்மளாம் நீங்க பைபிளை மட்டும் பார்க்க வேண்டிய விதத்துல நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள எந்த ஆவி பிடிக்காது தெரியுமா? அந்த பரிசையனை பிடிச்ச ஆவி பிடிக்காது, பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்னா அது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமே நம்மளை ஒண்ணு பிடிக்க கூடாதுன்னா அதை நமக்கு பிடிக்க கூடாது. அப்படி இருந்தோம். ஆமே நீ நேத்து வரை இப்படி இருந்துட்டு இன்னைக்கு நீ வந்து ஊழியம் செய்யறியா? நேத்து வரை அப்படி இருந்தேன் தெரியுமா? ஆமா அப்படி இருந்தோம். கர்த்தரை பிரித்தெடுத்தார், கிருபையினால் அழைத்தார் சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய், நல்ல கவனிக்கணும், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த போது. அப்போ இயேசுவை எனக்கு வெளிப்படுத்தினார். எப்படி, ஏன் வெளிப்படுத்தினார்னா அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவருடைய மனசில் இருக்கிறத அவருடையவர்களிடத்துல சொல்வது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது உடனே ஆண்டவர் ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புறாருங்கிற நிலைமையில நான் எடுக்கிற ஸ்டெப் இருக்கு தெரியுமா? அதுதான் என்ன அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். பவுல் எடுக்கிற ஸ்டெப் புரியும்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பவுல் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை இல்லை, இனி வாழ போற வாழ்க்கை டோட்டலா சேஞ்ச் ஆக போகுது. இதுவரை அவருக்கு என்னெல்லாம் லாபமா இருந்துச்சோ இனி அவருக்கு எப்படி இருக்க போகுது தெரியுமா? நஷ்டம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹோட்டல்ல ஒரு ஆள் 10 வருஷம் வேலை பார்க்கறாங்கன்னு வைங்களேன், அல்லது 15 வருஷம் வேலை பார்க்கறாங்க. 15 வருஷம் ஹோட்டல்ல வேலை பார்க்குற ஆளுக்கு என்ன தெரியும்? டீ வேலை என்னன்னு தெரியும், டீன்னு என்னன்னு தெரியும், பண்ணுன்னு என்னன்னு தெரியும். என்ன இந்த செட்டப்ல பழகிட்டு இருந்த ஒரு ஆளை அப்படியே அவருடைய கேரியர் சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்களேன். அடுத்த நாள் அவருக்கு ஹோட்டல் வேலை போயிட்டு இப்போ அவர் எங்க தான் வேலை பார்க்க போறாருன்னா மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை பார்க்க போறாருன்னு வைங்களேன். அங்க கொண்டு போய் அவரை நிறுத்தி விட்டுட்டு நீங்க இங்க வேலை பாருங்கன்னு என்ன தெரியும் அவருக்கு? தலைவலிக்கு ஏதாவது எடுத்துதான் அவருக்கு போராட்டா சால்னா கேட்டுதான் பழக்கம். டோட்டலா லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் ஆகுது. அவருடைய எல்லாமே சேஞ்ச் ஆகுது. சில நேரத்தில் தேவன் நம்முடைய லைஃப்ல பிரேக் போடும்போது இப்படி இருக்கலாம், இப்படி ஆகிறதுக்கு நான் வந்து எஸ் சொல்றேன்னா சில நேரத்தில் நம்முடைய கரியர் அப்படி திருப்பி போடுற மாதிரி இருக்கும். இதுவரை அவன் செஞ்சது, இதுவரை அவன் வாழ்ந்தது. 40 வருஷம் மோசைய கடைசியா ஜனங்க பார்த்தது மோசே எகிப்திலிருந்து போகும்போது மோசையை குறித்த இவர்களுடைய பார்வை என்ன தெரியுமா? இவனுக்கு என்ன, இவன் எகிப்தின் அரண்மனையில வாழ்ந்தவன், வளர்ந்தவன், எகிப்தின் பொக்கிஷத்துக்கு அதிகாரியா இருக்க வேண்டியவன், இவனுக்கு என்ன, இவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆனா அடுத்த 40 இயர்ஸ் கழிச்சு மோசே உள்ள என்டர் ஆகும் போது இவங்க பாக்குறாங்க மோசையோட லைஃப் ஸ்டைல் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. எகிப்தின் பொக்கிஷத்துக்கெல்லாம் அதிகாரியா இருக்க வேண்டியவன் ஆண்டவர் வனாந்தரத்துல கொண்டு போய் தன் மாமனாருடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க வைக்கிறார். அதாவது நான் வந்து ஒரு மைண்ட் செட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் தெரியுமா? தேவ சித்தம் வந்து இப்போ எனக்கு இடையில வந்து கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகி வந்து இங்க இதில் ஒரு பிரேக் போடும்போது அந்த பிரேக்குக்கு நான் எஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அவர் தன்னுடைய ஹார்ட்டை எனக்கு ஓபன் பண்ண ரெடியா இருக்கிறார். ஆமென். உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல்
மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிடிச்சு உட்கார வச்சிருவாங்க. பவுலே, இந்த பொசிஷனை விட்டு நீங்க போக போறீங்களா? இந்த நிலையை விட்டு நீங்க போக போறீங்களா? நீங்க உங்களுக்கு உங்களோட வேல்யூ தெரியுமா? நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க தெரியுமா? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட கேட்பார். என்ன கேட்பார் தெரியுமா? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? கேட்கும்போது சொல்லுவாங்க, சிலர் உம்மை எரேமியான்னு சொல்றாங்க, சிலர் அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லும்போது அடுத்து கேட்பார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லி கேட்கும்போது பேதுரு உடனே சொல்லுகிறான், நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்படி சொன்னதும் இயேசு என்ன தெரியுமா சொல்லுவார்? இது உனக்கு மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. என்ன வேர்டு பாத்தீங்களா? மாம்சமும் இரத்தமும் வெளிப்படுத்தவில்லை. அதன் அர்த்தம் என்ன? மாம்சிக யோசனை நம்மில் ஓங்கி இருக்குமானால் பரலோக வெளிப்பாடு நமக்கு கிடைக்காது. மாம்சிக எண்ணங்கள் அடிப்பட நம்ம இடம் கொடுப்போம் என்றால் பரலோக வெளிப்பாடு நமக்கு ஓப்பன் ஆகும். மாம்சத்தோட இரத்தத்தோட யோசனை பண்ண எல்லாரும் நோதான் சொல்லுவாங்க. யாரை கேட்டாலும் நோதான் சொல்லுவாங்க. அவன் வெயிட் பண்றான். அவன் என்ன பண்றான் தெரியுமா? 3 நாள் போயிருந்து செபிக்கிறான், உபவாசிக்கிறான். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், பரம அழைப்பு ஒருவன் மேல் இருக்குமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 19வது வசனத்துல அகிரிப்பா ராஜாவை பார்த்து பவுல் சொல்லும் ஒரு வார்த்தை உண்டு. அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. இனி கவனிங்க, பரம அழைப்பு பெற்ற ஒவ்வொருவருக்கும் பரம தரிசனம் உண்டு. உங்களை குறித்த ஒரு தரிசனம் உண்டு. உங்களை குறித்த ஒரு திட்டம் உண்டு. அதுதான் வேதம் குறித்த காலத்துக்கு என்று என்ன வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? தரிசனம் வைக்கப்படும். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அழைத்தவர் என்னை குறித்த தரிசனத்தை வைத்திருக்கிறார், என்னை குறித்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைங்க தரிசனம் பெற மாட்டேங்கிறாங்க. தரிசனம் அப்படி கண்ணை மூடி பார்க்கிறது அல்ல. தரிசனம் என்பது என்னை குறித்த தேவ திட்டம் இன்னது என்கிற தெளிவு. தெளிவு. கர்த்தர் பேசுவாரா? ஏன் பேச மாட்டார்? யோனா கிட்ட பேசினாரு, யோனாவை விழுங்க மீனு கிட்ட பேசினாரு, விழுங்கின யோனாவை கடிச்சிடாத, அப்படியே விழுங்கிரு. கடிச்சு சாப்பிட்டேன்னு ஆளு துண்டாதான் வெளியே வரும். விழுங்கி அப்படியே அமைதியா நீயும் இருந்துரு. விழுங்கின யோனாவை வெளியே துப்பாரு, வெளியே கக்கிறதுக்கு திருப்ப மீனுக்கு கட்டளை எடுக்கிறார். மீனு கிட்ட என்ன லாங்குவேஜ்ல பேசியிருப்பார்? அந்நிய பாஷையிலையா? யோனா கிட்ட என்ன லாங்குவேஜ்ல பேசியிருப்பார்? யோனாக்கு எப்படி சொன்ன புரியுமா அப்படி பேசியிருப்பார். மீனு கிட்ட பேசுறார். சரி, மீனை விடுங்க, நினைவே அழிப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் நினைவே அழிக்கல. நம்மளுக்கு கோவம் வந்துட்டு, நம்மளுக்கு ஜனங்க காக்கப்படுறதுலாம் மேட்டர் கிடையாது. நான் சொன்னது நடக்கணும், அப்பதான் அடுத்து போட முடியும். அன்று சொன்னது இன்றைக்கு நடந்தது. ஆமே, அவ்வளவுதான், முடிஞ்சு. அவருக்கு கோவம் வந்து போய் உட்கார்ந்தாரு. ஆண்டவர் ஒரு செடியை வளர விடுறாரு. செடி வளருது. செடியை அழிக்கிறதுக்கு ஒரு பூச்சி கிட்ட பேசுறாரு. பூச்சிக்கிட்ட போய் பூச்சி போய் அந்த செடி என்ன பண்ணு, என்ன லாங்குவேஜ்ல பேசியிருப்பாரு? ஆமே, யார்கிட்ட எப்படி பேசினா புரியுமோ அப்படி பேசுகிறவர் நான் ஆராதிக்கிற தேவன். மேய்ப்பர்களும் நட்சத்திரத்தை பார்த்திருப்பாங்களா இல்லையா? அவங்களுக்கு நட்சத்திரத்தை பார்த்து வர்ற அளவுக்கு ஞானம் கிடையாது. அதனால தூதனையே அனுப்பிட்டார். ஒருவேளை ஆண்டவர் அவங்கள மாதிரி அந்த விஷனை கிரகிக்கத்தக்க எங்களுக்கு ஒன்னும் தெரியலைனாலும் தெரியணும்னு ஒருத்தன் போய் நிப்பான்னு எங்களை அவனுக்கு கத்த தெரியப்படுத்துவார். ஆனா என்ன மேட்டர்னா நம்ம நிக்க மாட்டேங்கிறோம். நம்ம நிக்கணும். தானியேல் 8வது அதிகாரத்துல தானியேலுக்கு கர்த்தர் சொல்லும் ஒரு காரியம் இருக்கு பாருங்கள். தானியேல் 8வது அதிகாரம் அதனுடைய 15 முதல் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். இந்த வேர்டை கவனிக்கணும். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் எனக்கு அது புரிய மாட்டேங்குது. அறிய வகை தேடுகையில் இதோ மனுஷ சாயலான ஒருவர் எனக்கு எதிரே நின்றான். எனக்கு சப்போர்ட் பண்றதுக்காக எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் கேப்ரியலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று உலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு நான் வந்து அரிய வகை தேடும் போது பரலோகம் நோட் பண்ணுது. அதை நோட் பண்ணியது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ பரலோகம் கட்டளை பிறப்பிக்குது. கேப்ரியலே போ, அவனுக்கு சொல்லிக் கொடு, அவனுக்கு புரியவை. அவனுக்கு புரியவை. இன்னைக்கு ஏன் நமக்கு தெரியும்? இப்போ செய்தி கேட்டாச்சுல, இன்னைக்கு ஜெபம் ஓடும். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா, அதோட முடிஞ்சு இல்ல. அரிய வகை தேடும். அவர் பவுல் என்ன சென்ஸ் பண்றாரு அப்படின்னா, அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல விரும்புறாரு.
சில சொல்லுவாங்க வந்து, ஆண்டவர் என்னெல்லாமோ ஏதோ பேச விரும்புறாருன்னு நினைக்கிறேன், ஏதோ என்னெல்லாமோ காட்டித்தாரார், ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட சொல்ல விரும்புறாரு. சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. ஏன்? அவர் ஏதோ சொல்ல விரும்புறார். தேவ சித்தத்தை அறிந்து நான் என்ன செய்யணும்பா, நான் என்ன செய்யணும், நான் ஓடுகிறது, நான் பிரயாசப்பட்டது வீணாய் போயிடக்கூடாது, வீணாய் போயிடக்கூடாது. நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன் அறிந்து கொள்ளணும். பவுல் காத்திருக்கிறான். அவன் சொல்றான், நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. அது அர்த்தம், இவன்கிட்ட சொன்ன இவன் கேட்பாங்கிற நம்பிக்கை எப்பொழுது கர்த்தருக்கு உண்டாகிறதோ அப்பொழுது தம்முடைய காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த நம்பிக்கையை கொடுக்கதான் பவுல் என்ன பண்றார்? வெயிட் பண்றார். தேவ சமூகத்துல 3 நாள் ஜெபிக்கிறார். அப்ப ஆண்டவர் 3 நாள் ஜெபிக்கணுமா? 3 நாள்ல நீங்க ஒரே நாள்ல நம்பிக்கையை கொடுப்பீங்கன்னா அன்னைக்கே கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, காலம் எவ்வளவு வேகமாய் போகிறது பாத்தீங்களா? ஒரு குண்டு தான், ஒரே ஒரு குண்டு போட்டாங்க. ஆமென். அந்த பகுதியில் இருக்கிறவங்க இல்லை. ஆமென். மனுஷனுடைய வாழ்க்கை என்பது காலையிலே பூத்து மாலையிலே மறைகிற இந்த காய்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. இவ்வளவுதான் லைஃப். பவுல் சொல்றாரு, நான் இவ்வளவு நிருபம் எழுதுனதுனால நான் வந்து எப்படியும் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படியும் இல்லை. நான் எப்படியாவது போகணும், எப்படியும் போயிடுவேங்கிறது இல்லை, நான் எப்படியாவது போகணும். அதனால நான் வந்து அந்த எதற்காக பிடிக்கப்பட்டேனோ சித்தத்தை அறிய பெஸ்ட் வே ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி கேட்பது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது அது ஒரு டெய்லி பிரேயராகவே சொல்லிக் கொடுக்கிறார். அதுல பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும். எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை அறிந்து தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். இப்ப 12th எக்ஸாம் நடக்குது பாருங்க. பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நல்ல மதிப்பெண்கள் தருவாராக. ஆமென். அப்ப அடுத்த ஸ்டெப் நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கிற தருணம் இது. நீங்க உங்களுக்கு 1000 விருப்பங்கள் இருக்கும், எல்லாம் ரைட். எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய ஆசை விருப்பங்களை எல்லாம் சிலுவையில் அறைந்து விடுங்கள் என்று இருக்கிறது. சிலுவையில் எப்படி, எந்த சிலுவையில போய் அறையணும்? தேவ சமூகத்துல கொண்டு வச்சிருங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்க சித்தம் என்ன? ஆண்டவரே என் வாழ்க்கை குறித்து ஏற்கனவே நீங்க டிசைன் பண்ணிட்டீங்க, பிளான் பண்ணிட்டீங்க. அதற்கு எந்த படிப்பு எனக்கு தேவையோ அதற்கான டோரை ஓபன் பண்ணுங்கப்பா. ஆமா, எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஜெபத்துல ஒரு ஜெபம் எப்படின்னா, ஆண்டவர் 2 வே இருக்குன்னு பைபிள்ல இருக்கு. எனக்கு முன்னாடி 2 பேர் இருந்தா நான் இடறிடுவேன். எது நீங்க காண்பிக்கிறவையோ அது மட்டும் எனக்கு முன்னாடி ஓப்பனா இருக்கணும். மீதி எல்லா வேயும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அடைச்சிருக்கணும். ஏன்னா இந்த வேலை நான் விரும்பினாலும் சரி, வேற வழி இல்லாமலும் சரி, எனக்கு பயணிக்கிறதுக்கு வேற வே இருக்கக்கூடாது. நம்முடைய நிலைமையை நம்ம அறிந்து, நம்ம உணர்ந்து, நம்ம புரிந்து ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே, நீங்க ஃபியூச்சர்ல நீங்க என்ன குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த திட்டத்துக்கு எது எனக்கு செட் ஆகுமோ அதுக்கேற்ற நிலையில என்ன டைரக்ட் பண்ணி கொண்டு போங்கப்பா. நீங்க இப்பொழுதே பெற்றோரும் ஜெபிக்கணும், பிள்ளைகளும் ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ அப்ப நாங்க விரும்பினது, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆசைகளை விட அவருடைய திட்டம் பெரியது. எப்படி பெரியதுன்னு கேட்கிறீங்களா? இந்த பில்டிங்கை விட பெரியதான்னு கேட்கிறீங்களா? எவரெஸ்ட் சிகரத்தை விட பெரியதா என்று கேட்கிறீர்களா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அப்படி உங்களை குறித்த தேவனுடைய நினைவுகள் இருக்கிறது. நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ திட்டத்தை அறிந்து செயல்பட ஆண்டவர்கிட்ட ஒப்பு நம்ம அதை விரும்பணும். அவர் விரும்புகிறார், அவருடைய மனதை நம்மிடத்தில் ஓபன் பண்ண விரும்புகிறார். சீஷர்கள்ட்ட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். யோவான் 15:15 எடுக்க வேண்டாம். ஏன் சிநேகிதர் என்று சொல்லுகிறேன் என்றால், அவன் ஒரு ஊழியக்காரன் என்று நான் உங்களை சொல்ல மாட்டேன். ஏன்னா எஜமான் வந்து எல்லாத்தையும் ஊழியக்காரன் கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா நான் உங்களை சிநேகிதர்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் லைன்ல வந்துட்டீங்கனாலே நீங்க ஃப்ரெண்டு. அதாவது பிதா ஹார்ட்ல எல்லாத்தையும் யார்கிட்ட ஓபன் பண்ணுவார் தெரியுமா? ஜீசஸ் ஓபன் பண்ணிட்டே இருப்பார். ஜீசஸ் அதை நம்ம கிட்ட ஓபன் பண்ண விரும்புறார். ஏன் வாழ்க்கை இப்போ நீங்க சில காரியத்தை காத்திருக்கிறீங்களா? நீங்க சரியாதான் காத்திருக்கிறீங்களா? அந்த நிச்சயம் இருக்கிறதா? இப்போ ஒரு பாதையில பயணிக்கிறீங்க, சரியாதான் பயணிக்கிறோமா? ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டு தெளிவு வாங்க மாட்டேங்கிறோம்? ஆண்டவர் மீனு கிட்ட பேசுறீங்க, கழுதை கிட்ட பேசுறீங்க, கழுதையின் வாயக்கத்தை திறந்து பேச வைக்கிறார். சேவலை கரெக்ட் டைமுக்கு கூவ வைக்கிறார். என்ன டைமிங் ஆண்டவர் இது? ஒரு புழு கிட்ட பேசி
அவருடைய மெசேஜை வந்து ஒரு புழுக்கு புரியுது, சேவலுக்கு புரியுது, கழுதை 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 புரிய மாட்டேங்குதுன்னு உலகம் சொல்லு, கழுதைக்கு புரியுது. எல்லாத்துக்கும் புரியுது, மீனுக்கு புரியுது. ஆனா அவர் சாயல்ல படைக்கப்பட்டு அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடுற பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குதுன்னா இது பிரச்சனை அங்க இல்ல, பிரச்சனை நம்ம கிட்ட இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு நாய்ஸ் இங்க கேட்டுட்டு இருந்து. நான் நாய்ஸ் வருது தம்பி, நான் தம்பிகிட்ட சொன்னேன். அவன் அங்கே ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. ஆனால் நான் இங்கே அந்த லைனை லைட்டாக டச் பண்ணதும் நாய்ஸ் கிளியர் ஆயிட்டு. அவன் பிரச்சனை அங்கே இல்லை, அவன் இன்னும் எழும்பி நின்று பார்த்துட்டு இருக்கிறான் என்ன பண்ணலாம். பிரச்சனை இங்க. இதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை குழப்பிட்டே இருக்கிறோம். பிரச்சனை ஃபுல்லா நம்ம கிட்ட வச்சுட்டு இப்போ நாய்ஸ் வரல பாருங்க. இதை சொல்றதுக்காகவே வந்திருக்கிறோம் என்ன தெரியல. ஃபுல்லா நம்ம கிட்ட ஒரு இதுதான் என்னுடைய ஒரு மீன் அவரை அப்பான்னு கூப்பிடாது, புழு கூப்பிடாது, நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறேன். அவர் பிள்ளைக்கு அப்பாவுடைய மெசேஜ், அப்பாவுடைய லாங்குவேஜ் புரியலன்னா ஆண்டவர் சமூகத்தில் விரும்பணும். ஆண்டவரே, அதை நம்ம மாம்சத்தோட ரத்தத்தோட யோசனை பண்ணணும். நிறைய கட்டி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் இடிச்சிருங்க ஆண்டவரே. பரம அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, ஒரு பரம தரிசனம் இருக்கிறது. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ சித்தம் என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க. அதனாலதான் எனக்கு காலைல ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல ஆண்டவர் சொல்ல வைத்த ஒரு வார்த்தை, தேவன் உங்களை எந்த சூழ்நிலையில பிறக்க வைத்து வளர்க்க வைக்கிறாரோ அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாவீது மேல இருந்த தேவ சித்தம் நிறைவேறணும் என்கிற காரியத்துக்காக ஒரு யுத்தத்தை கர்த்தர் நீள விட்டார். பார்த்தீங்களா? யுத்தம் நீண்டதுனாலதான் தாவீதுக்கு எங்க வர முடிந்தது தெரியுமா? யுத்த களத்துக்கு வர முடிந்தது. தாவீதுக்கு யுத்த களத்துக்கு வர முடிந்ததுனாலதான் யுத்தம் செய்ய முடிந்தது. யுத்தம் செய்ய முடிந்ததுனாலதான் கோலியாத்தை வீழ்த்த முடிந்தது. கோலியாத்தை வீழ்த்த முடிந்ததுனாலதான் எருசலேமுக்குள்ள திரும்பி வர முடிந்தது. எருசலேமுக்குள்ள வர முடிந்ததுனாலதான் ஜனங்கள் எல்லாம் அவன் மேல இருக்கிற கிருபைகளை அறிந்து கொள்ள முடிந்தது. முதல் நாளிலேயே சவுல் கோலியாத்து கதையை இஸ்ரவேலர் முடிச்சுட்டாங்கன்னு வைங்கள. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தாவீது யுத்த களத்துக்கு வந்திருக்கவே மாட்டான். ஆமென். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, சில யுத்தங்கள் உங்க குடும்பத்துல நீள விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் வந்ததற்கு ஒரு முகாந்திரம். உங்களை குறித்த தேவ சித்தத்தை நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது போலதான் யோசேப்பின் சகோதரர்கள் மேய்ச்சலுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அந்த ஆடுகளுக்கு சரியான மேய்ச்சல் கிடைச்சிருந்திருக்கோம்னா அவங்க வீடு திரும்பி இருப்பாங்க. அவங்க வீடு திரும்பல. அங்கிருந்து சரியான மேய்ச்சல் கிடைக்காததுனால அங்கிருந்து தோத்தான் என்கிற பட்டணத்துக்கு திரும்பி கால்நடையா போறாங்க. சில நன்மைகள் தாமதிக்கிறதும் எதற்கு தெரியுமா? யோசேப்பே, உன்னை குறித்த தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக. தேவன் எதை செய்தாலும் எனக்கு நன்மையாக தான் செய்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் கைகளை உயர்த்தி சத்தமாமேன்னு சொல்லுங்க. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சித்தத்தை தேவ சமூகத்தில் இருந்து நான் என்ன செய்ய நமக்கு என்ன சொன்ன புரியுமோ, எப்படி சொன்ன புரியுமோ அப்படி தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை இதுல சொல்ல விரும்புகிறேன். எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டார். ஏன்னா நம்ம தாங்க மாட்டோம்னு கர்த்தருக்கு தெரியும். யோவான் 16:13 தெளிவா இருக்கும். அந்த வசனத்தை ஒன்று வாசிக்கலாம். யோவான் 12 16-12. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நான் எந்த நிலைக்கு வரணும் தெரியுமா? ஒவ்வொன்றும் அவர் சொல்லும் போது அதை கேட்கிற நிலைமைக்கு வரணும். ரெண்டாவது தாங்குற நிலைமைக்கு வரணும். ஓகே. யோசேப்பை பார்த்து சொல்லாத வார்த்தை மரியாளை பார்த்து சிமியோன் சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம். ஏன் இந்த வேட தூதன் சொல்லல? ஃபர்ஸ்ட் தூதன் என்ன சொல்லுவார்? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்படிதானே தூதன் சொல்லுவார். ஆமென். எலிசபெத் என்ன சொல்லுவாங்க? ஸ்திரீகள் எல்லாம் உன்னை எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பாக்கியவதி. இப்படி சொன்ன இடத்துல இப்படி அந்த ஜர்னி போயிட்டே இருக்கும்போது இப்ப சிமியோன் சொல்ல, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவும். அன்னைக்கு ஏன் சொல்லல? அன்னைக்கு தாங்குற நிலைமை இல்லை. இன்னைக்கு சொல்லும் போது தாங்குற நிலைமை இருக்கு. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. சிலுவையில இயேசு, மரியாளுக்கு ரட்சகர் யாருதான்? இயேசுதான். ஆனாலும் மரியாள் வயிற்றுல பிறந்த குழந்தை அல்லவா? கண்ணுக்கு முன்னாடி சிலுவையில துடிக்கும் போது மரியாள் எங்க நிக்கிறாங்க தெரியுமா? அந்த சிலுவைக்கு கொஞ்சம் தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி தாங்குற நிலைமை.
நம்ம ஒவ்வொன்றையும், அதாவது அது தாங்குற நிலைமை என்று சொல்வதை இப்படி கிரகிக்கிற நிலைமையில நாம் வளர்றது வரைக்கும் சித்தம் வெளிப்படாது. இவங்கிட்ட இதை சொல்லலாம், இவங்கிட்ட இதை சொல்லலாம். சில காரியத்தை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா பாருங்க. எலியாவனுடைய கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா? சாரி, எலிசா சூனேமியாளுங்கிற ஒருத்தி வீட்டுக்கு போவார். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்குன்னு ஒரு மேலே ஒரு ரூம் கட்டி கொடுத்து ரொம்ப கவனிப்பாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. எலிசா பிளஸ் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு போவார். கரெக்டாக 1 இயர்ல குழந்தை இருக்கும். ஒரு பையன் பிறந்து வளருவான். திடீர்னு என்ன பண்ணுவான், அந்த பையனுக்கு ஒரு தலைவலி வந்துடும். தலைவலி வந்து இறந்துருவான். இறந்ததும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எலியாவுக்கு கட்டி கொடுத்த வீட்டில் கட்டில் அந்த பையனை படுக்க வச்சுட்டு ஓடி எலிசா கிட்ட வரும்போது எலிசா பாதத்தில் விழுந்து அழும்போது எலிசா சொல்லுவாரு, ஆத்துமா துக்கமா இருக்கு, ஆண்டவர் அதை எனக்கு மறைச்சிட்டாரு. சில காரியத்தை கர்த்தர் மறைக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவருக்கு வெளிப்படுத்த முடியாதுன்னு இல்லை, நாம் அதை தாங்கிட மாட்டோம். அப்ப நான் இன்னும் வளரணும். இவன் வளர வளர போக 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 ஆமென். பவுல்கிட்ட கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? ஆமென், பவுலே நீ இதை செய்யணும், நீ புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். ஆனா அனனியா கிட்ட என்ன சொல்லுவா தெரியுமா? இவன் நாமத்து நிமித்தம் எவ்வளவு பாடுபட போகிறான் தெரியுமா? பாடுகளுக்கு பவுல பழக்குவிப்பதற்காகவே அவன் லைஃப்ல ஆரம்பத்திலிருந்தே ஒரு முள்ள கொடுத்துட்டே இருந்தான். அவன் பாடு பவுலுக்கு புதிதல்ல. கர்த்தர் ஆரம்பத்திலிருந்தே அவனை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கிறார், டியூன் பண்ணிட்டே இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த மலையாளத்துல ஒரு டயலாக் சொல்லுவாங்க, என்னன்னா தீல குறுத்தது வெயில வாடாத அப்படிம்பாங்க. ஆமே, எங்க ஒரே வெயில், அது முளைச்சதே எங்க முளைச்சது தெரியுமா? தீல முளைச்சது. அது எப்படி வெயில? ஆண்டவர் பாருங்க எப்படி ட்ரெயின் பண்றாரு. பாடுனா என்ன கஷ்டம், அவனை டியூன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் அவன் லைஃப்ல ஒரு முள்ள கொடுத்துட்டார். அந்த முள்ளு என்பது ஆமே, அடுத்து ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அதே பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு மேட்டரா, அதே பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு மேட்டரா. ஒவ்வொன்றையும் கர்த்தர் எதை செய்தாலும் எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், உங்க குடும்பத்துல யுத்தம் நீளுதா, அதுல தேவ சித்தம் இருக்கிறது. நன்மை தாமதிக்கிறதா, தேவ சித்தம் இருக்கிறது. ஏன் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, தேவ சித்தம் இருக்கிறது. ஆமென். நான் இப்ப தாங்குவேனா எனக்கு சொல்லுவார் எல்லாம். என்ன தாங்குகிறவருக்கு தெரியும் நான் எவ்வளவு தாங்குவேன். ஆமென். அதனால தான் தூதன் வந்து என்ன சொல்லுவா தெரியுமா? இந்த பட்டயம் வருவோம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். ஏன்னா கிருபை பெற்றவளேன்னு சொல்லும் போதே மரியாள் வந்து சிந்தி கலங்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு பைபிள்ல இருக்கு. மரியாள் வந்து கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ திடீர்னு வருதே, என்ன வாழ்த்துதலோ, எப்படிப்பட்ட வாழ்த்துதலோ. கலங்கின ஆத்மாவுக்கு எப்படிங்க சித்தத்தை சொல்ல முடியும்? ஆனா இப்ப மரியாள் ஒவ்வொரு சிச்சுவேஷன் பார்க்க அவங்க டிராவல் பண்ண பாதையை பார்த்தீங்களா? ஆமாம், டெலிவரி டைம்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நாளைக்கு இன்னொரு சித்தம் வெளிப்படுத்தப்படுவதற்கு. உங்களை கடினமான பாதையில நடத்துறா புரிஞ்சுக்கோங்க, தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில ரிவீல் ஆக போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. மேரேஜ் பிக்ஸ் பண்ணி புருஷன் தள்ளி விடுறதுக்கு மனதா இருந்தான். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, ஒவ்வொரு பிரச்சனை முடிவுல. அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மேய்ப்பர்கள் வந்து சொல்லுகிற காரியமாகட்டும், தூதர்கள் செய்கிற காரியமாகட்டும், வேதத்துல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும், மரியாள் இதை மனதில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். ஆமே, மரியாளுடைய குவாலிட்டி அது. இப்போ சிமியோன் சொல்றார், உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவும். அந்த அம்மா பதறல, இப்போ அவங்க அதை தாங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆண்டவர் தம்முடைய காரியத்தை, அதனால மாம்சத்தோடு ரத்தத்தோட யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னா, ஆண்டவர் இப்படி இருந்தா எப்படி ஆயிரும் ஆண்டவரே, இப்பவே வயசு 40 ஆகுது, இப்பவே வயசு 50 ஆகுது, அடுத்து இப்போ இது நடந்தா அடுத்து நம்ம இப்படித்தானே சொல்றோம். ஆபிரகாமை போல ஆண்டவரே 99 வயசானவனுக்கு என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். நம்ம மானசீகமா யோசிக்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேல நடந்து வரும்போது படகுல சீஷர்கள் இருந்து கத்துறாங்க, ஐயோ ஆவேசம் கத்தும் போது இயேசு நான் தான் அப்படிங்கிறார். உடனே பேதுரு கேட்கிறான், நீரே ஆனால் நானும் கடல் மேல நடந்து வர எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லுவோம். வா அப்படிங்கிறார். வான்னு சொல்லும் போது அந்த போட்ல பேதுருவனுடைய பிரதர் உண்டு, அந்திரையா, பேதுருவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. யாருக்கிட்ட அவன் கேட்கல, யாருக்கிட்ட கேட்டாலும் யாருமே அவனை போக விட மாட்டாங்க. கொஞ்சம் டிலே பண்ணா கூட பேதுருவுக்குள்ள என்ன வந்திருக்கும் தெரியுமா? சந்தேகம். ஏன்னா ஆல்ரெடி என்ன வருது, ஆனா சந்தேகம் வர்றது தப்பு கிடையாதுங்க. ஆனா சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி நான் ட்ராக்ல இறங்கிடணும். ஹalleluya. போட்ல வச்சு மட்டும் இன்னும் காத்து அமரலையேன்னு பார்த்திருப்பானா? இறங்கியிருப்பாரு? இறங்கியிருக்கவே மாட்டான். இன்னைக்கு நம்ம மாம்சீகமா நிறைய யோசனை பண்ணி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காம பின்னாடியே நின்றுட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஆமே,
கர்த்தரும் கைப்பிடிச்சு தூக்க மாட்டார். ஆனா இவன் இறங்கிட்டான். அவர் சொல்லிட்டார்ல வான்னு. அவன் இறங்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு, ஏன்னா அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, ஃபெய்த்ல இன்னும் அவன் சரியா கட்டப்படல, அவனுக்கு பயம் வர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா காற்று இன்னும் அடித்து கொண்டே இருக்கிறது. அவன் உள்ள போனான். ஆனாலும் அவன் அவிசுவாச நிமித்தம் உள்ள போனாலும் கர்த்தரை நம்பி இறங்குனதுனால கர்த்தர் அவனை கைவிடல, அவனை கையை பிடிச்சி தூக்கி விட்டான். ஆண்டவர் என்னை குறித்த தேவ சித்தம் என்ன? ஆமே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கூட இந்த அழுத்தம் வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனா அங்க பாருங்க, ஆண்டவர் நீங்க பேசுனா மீனுக்கு புரியுதுப்பா, புழுக்கு புரியுதுப்பா, நான் பிள்ளை இல்லப்பா, எனக்கு புரிய வைங்கப்பா. ஆமே, ஒரு தகப்பன் பேசுறது பிள்ளைக்கு புரியாதா? ஆமே. இரண்டாவதாக, தேவன் நியமித்ததை நிறைவேற்றுவதில் கவனமாயிருங்கள். லூக்கா 12:47 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 12:47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அவன் சித்தம் அறிந்த உடனே அடுத்து என்ன செய்யணும்னா, ஒன்று ஆயத்தமாகணும், ரெண்டு செயல்படணும். ஆயத்தமாகி செயல்படணும். அப்படி செய்யலைன்னா அடிகள் அடிக்கப்படுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உடனே நமக்கு மைண்ட் அப்படியே குறுக்கால ஓடும், இதுக்குதான் சித்தமே அறியாம இருக்கிறது அப்படின்னு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அறியாதவனா இருந்து அடிகளுக்கு ஏதுவானவர்களை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படும். அடி கன்ஃபார்ம். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல இன்னும் நமக்கு புத்தி போகும். என்ன தெரியுமா, அந்த மிஸ் கிளாஸ் எடுக்க வந்தா பிரச்சனை இல்லை, அவங்க ஒரு அடியோட விட்டுருவாங்க. ஆனா இவர் வந்தா எங்க அடிப்பாருன்னே தெரியாது. இப்ப அடியில கூட நம்ம கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடிகள் என்பது இருக்கிறது, அது ரெண்டாவது மேட்ரு. ஆனா லெக்க அடைய முடியலன்னா, சென்னையில இருந்து நாகர்கோவிலுக்கு வருவாங்க, லீவ் டைம். நாகர்கோவில இருந்து சென்னைக்கு போவாங்க, டிக்கெட் எடுத்தாச்சு, எல்லாம் ரைட். ஆமே, அதுவும் இந்த பஸ்ல எல்லாம் டிராவல் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சிலர் போய் டிரைவர்கிட்ட கேட்பாங்க, இது எப்போ போய் சேரும். டிரைவர்ஸுக்கு கேட்க பிடிக்காத ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இது ஒரு வாட்டி சென்னையில் இருக்கும்போது தான் ஏறி உட்காந்துட்டு, எனக்கு ஃப்ரெண்டு சீட்டில் இருக்கிறவர், அவர் வரதே லேட்டாக டிரைவர் வெயிட் பண்ணி நிற்கிறாரு, அவருக்கு டைமுக்கு போகணும். நேராக ஏறி பேகை வச்சார், போனார். சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங். வண்டி எப்போ போய் சேரும்? உடனே இவர் போய் சேரும், சீக்கிரம் வெயிட் பண்ணுங்க. வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடியே போறதுலையே. ஏன்னா என்னதான் லக்கேஜ் இருக்கட்டும், டிக்கெட் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், வண்டி ரீச் ஆனதான், சேர்ந்தாதான் இந்த டிக்கெட் எடுத்தது, லக்கேஜ் எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஆமா, வண்டி ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சு, ஏதாவது ஆச்சுன்னா முடிஞ்சு. நம்ம எல்லாம் ரெக்சிப்பு இருக்கு, அபிஷேகம் எல்லாமே இருக்குங்க. ஆனா ஓட்டத்தை ஓடி முடிச்சாதானங்க பந்தய பொருளை அடைய முடியும். ஆண்டவர், நீங்க ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கவே இல்லை. அவர் சொல்றான், வரவே இல்லை. நான் ஓடி முடிக்கணும். அதான் போல் ஆகாதவனாய் ஓடிடக்கூடாது, நான் அதை அடையாம போயிடக்கூடாது, அடையும்படிக்கு. அப்ப சித்தம் அறிந்து ஆயத்தமாகி செயல்படும். இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக தெரிந்தெடுக்கப்பட்டவன் யார் தெரியுமா? சவுல். சவுல் மேல கர்த்தர் அழைப்பை வைத்திருக்கிறார், அபிஷேகம் வைத்திருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கொண்டு சவுலோடு பேசுகிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார் என்றால், அதனுடைய 2வது வசனத்தை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக் அவர்களுக்கு வழிமறித்த செய்தி. நல்லா கவனிக்கணும். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறைத்த செய்கைகளை மனதில். இந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? 400 வருஷம் ஆச்சு. யாத்திராகம் 17வது அதிகாரத்தில் நடந்த சம்பவம் இது. அப்போ சவுலும் கிடையாது, சவுலுக்கு அப்பாவும் கிடையாது, சவுலுக்கு அப்பாவும் கிடையாது. என்னைக்கும் நடந்த மேட்டர் அவர் மனசுல வச்சிருக்கிறார். நல்ல கவனமா கேளுங்க. அவர் மனசுல வச்சு பல 100 ஆண்டுகளா மனசுல வச்ச ஒரு காரியத்தை இப்ப யார் மேல வைக்கிறார் தெரியுமா? சவுல் மேல வைக்கிறார். நம்ம மேல வைக்கப்படுகிற திட்டம் என்பது எத்தனையோ ஆண்டுகளாக தேவன் தம்முடைய இருதயத்திலே சுமந்த திட்டம். ஆமே, ஏதோ திடீர்னு உனக்கு இது அப்படி தருகிற தாளந்து அல்ல. தாளந்து வேற, திட்டம் வேற. திட்டம் என்பது ஏற்கனவே அவர் மனதில் சுமக்கிறார். என்னை குறித்த தேவ அழைப்பு, என்னை குறித்த தரிசனம் எத்தனை 100 ஆண்டுகளாய் மனதில். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போனாங்க, அவங்க மேல வைக்காம ஒருவன் மேல தைலத்தை ஊத்தி முத்தமிட்டு கொடுக்கிறார். இங்க பாருப்பா, என் மனசுல உள்ள காரியத்தை, என் மனசுல ஒரு 2 நாளா வச்சிருந்த ஒரு காரியம் உண்டு, அதை நீ தான் செய்யணும்.
அமலேக்கு எல்லாவற்றையும் நீ சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி 400 ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த காரியத்தை தம்மால் அழைக்கப்பட்டவன் மேல கர்த்தர் வைக்கிறார். சித்தத்தை உள்வாங்கியாச்சு, நிறைவேற்றணும். அமலேக்கை சார்ந்த எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும். இப்பொழுது என்ன பண்ணுகிறான்? சவுல் போகிறான். சவுலுடைய ஆரம்பம் ரொம்ப அருமையான ஆரம்பம். எப்படிப்பட்ட ஆரம்பம் என்றால், சவுல் 6வது வசனத்தை பாருங்கள். சவுல் கேனியரை நோக்கி, அமலேக்கியரோட கூட உங்களையும் வாரிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு விலகி போங்கள். இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வந்தபோது நீங்கள் அவர்கள் எல்லாருக்கும் தயவு செய்தீர்கள் என்றார். கேனியர் அமலேக்கை அடிக்க போகும்போது அவங்க யார் கூட மிக்ஸ்டா இருக்கிறாங்க அப்படின்னா, கேனியர் என்கிற கூட்டத்தார். கேனியர் ரொம்ப நல்ல கூட்டம். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென். கிரியைகளை தான் அழிக்கணுமே தவிர ஆளை அழிக்க கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தங்க செய்யறது நமக்கு பிடிக்காம வரும்போது அந்த செயலை தான் நம்ம இருக்கணுமே தவிர, அந்த செயல் மேலதான் நமக்கு வெறுப்பு வரணுமே தவிர அந்த ஆளு மேல வெறுப்பு வந்துடக்கூடாது. ஆளு மேல வெறுப்பு வந்தா நம்ம அமலேக்கையும் அடிப்போம், கேனியரையும் சேர்த்து அடிப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள பகை வருவதற்கு காரணம் இதுதான். அமலேக்கு என்பது ஒரு துர்க்கிரியை, கேனியர் என்பது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட இன்னைக்கு நம்ம இன்னைக்கு பேசாம எடுக்காம பழகாம இருக்கிற சிலர் ஒரு காலத்துல நம்ம கிட்ட நல்லா பேசினவங்க தானே, பழகினவங்க தானே, நல்லா இருந்தவங்க தானே. ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய குவாலிட்டியை பாருங்க. அவன் அமலேக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் அதுல யாரை அடிச்சிடக்கூடாதுன்னா அந்த கேனியரை தொற்றக்கூடாது. அமலேக்கு அடிக்கணும், அமலேக்கு தான் அடிக்கணும். இந்த சுபாவம் வேண்டாம், இதுதான் வேண்டாம். சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்கணும்னா துரும்ப தான் எடுக்கணுமே தவிர எதையும் சேர்த்து எடுக்க கூடாது. சிலருக்கு துரும்ப எடுக்க போய் கண்ணையும் சேர்த்து எடுத்துட்டு இதுக்குள்ளதான் எங்கேயோ துரும்பு இருக்கும் பாருங்க. நம்ம எடுக்கிறது எப்படி அப்படித்தானே இருக்கிறோம். கண்ணையும் எடுத்து எப்படிங்க இருக்கும்? பல்லு கடையில சாப்பிட்ட ஏதோ ஒண்ணு மாட்டிட்டு அதை எடுக்க நேர போய் நம்ம எடுத்தா எப்படி எடுப்போம் தெரியுமா? அது மட்டும் எடுப்போம். வேற யார்ட்ட எடுக்க சொன்னா 2 பல்லையும் சேர்த்து எடுப்பாங்க. இதுக்குள்ளதானே இருந்து இனி மாட்டுமா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறோம். அது 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 தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். சரி, அதுக்கே கேனியரையும் கொண்டு போட்டேன். ஆண்டவர் ஊமையை சொல்லும் போது, நைட்டு நேரத்துல எல்லாரும் தூங்கும் போது சத்துரு என்ன விதைச்சிட்டான் தெரியுமா? களைய விதைச்சிட்டான். அடுத்த நாள் கதிர் முளைக்கும் போது களையும் சேர்ந்து முளைக்கும் போது எஜமான்ட்ட சொல்றாங்களாம், இவ்வளவு கதிரும் களையும் முளைக்குன்னு சொல்லும் போது நாங்க அதை பிடிக்க போட்டோம். வேண்டாப்பா தொட்டுறாத, அது நீ பிடுங்குறது மேட்டர் இல்ல. அதை பிடுங்கும் போது கூட எதுவும் சேர்ந்து வந்துடும் தெரியுமா? கதிரும் வந்துடும். ஒருத்தங்க செய்த செயல் உங்களுக்கு பிடிக்கலையா? கண்டிப்பா பிடிக்காது. நம்ம அந்த நபர் மேல பகையை வளர்த்துடக்கூடாது, அந்த செயல் மேல. அப்படின்னு அந்த செயலை அழிக்க முடியும் நம்மளால. அந்த அபிஷேகம் வேலை செய்யும். பவுலும் சீலாவும் ஜெபிக்க போகும்போதெல்லாம் குறி சொல்லுகிற ஆவி உடையவள் நிப்பாளாம். நின்று அவ சொல்லிட்டே இருப்பா. ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார். போக 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 இது அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆக ஆரம்பிச்சது. அவருக்கு கோபம் வருது. அந்த வைராக்கியம் எதுவாய் மாறி அவர் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? அவளை ஏதாவது பண்ணுவார் பார்த்தா அவளை ஒண்ணும் பண்ணாம அவளை பிடிச்சிருந்த ஆவியை கண்டம் பண்றார். குறி சொல்ற ஆவியை நீ இவளை விட்டு போயிரு அப்படின்னா, அதனால அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படுது. இன்னைக்கு நான் இப்படி ஒரு செயலை இவ பண்ணிட்டான், அதனால நான் பேச மாட்டேன். சரி பண்ணிட்டாங்க, எனக்கு எவ்வளவு நல்ல செயலை பண்ணியிருப்பாங்க. ஒரு காரியத்தை வச்சு நம்ம எத்தனை பேர் பகைக்கிறோம்? ஒரு வார்த்தையை வச்சு. பைபிள் ஒரு வசனம் இருக்கு பாருங்க, ஏசாயா 29வது அதிகாரம். அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி, ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்துறவங்க சங்கரிக்கப்படுவார்கள். பைபிள் இருக்கு. நான் டைம் இல்லாதனால ஒரே லைன்ல ஒரு வார்த்தை தெரியாம சொல்லிட்டாங்க, கோவத்துல சொல்லிட்டாங்க, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தையை வச்சு நம்ம அவங்கள வாழ்க்கை இவன் இப்படி பேசிட்டான் அப்படி சொல்ல ஒரு ஆளை நம்ம இல்லாம ஆக்கணும்னு நம்ம மனசு நினைக்கிறோம் தெரியுமா? பகைக்கிறோம் தெரியுமா? சகோதரனை பகைக்கிறவன் இளைப்பாறுதலா? சகோதரனை கொலைபாதகன். சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். நீங்க இருக்கிற பார்த்தா அப்படிதான். ஒரு பைபிள்ல தெளிவா இருக்கு. நீ அந்த ஒரு வார்த்தையை வச்சு ஜட்ஜ் பண்ணாத, அப்படின்னா நீ அவுட் ஆயிருவ. ஒரு வார்த்தையை வச்சு, ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க. ஆனாலும் நீங்க சில பாருங்க, சில கோபத்துல புருஷன் பேசுற வார்த்தையை மனை வச்சு பேர பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தாலும்
எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்க அண்ணா இப்படி பேசுற பல்லே கிடையாது, எல்லாம் போச்சு. அப்படி நீங்க பேசியிருக்க கூடாது. வேற எப்படி பேசியிருக்கணும்? ஒரு வார்த்தையை வச்சு நீ குற்றப்படுத்திட்டு இருக்கோம். வரும்போது நமக்கு வேதனை வரும், வலி வரும். அப்படி குற்றப்படுத்தி இருப்பாருன்னா இயேசு பேதுருவை திரும்பி வந்து பார்த்திருக்க மாட்டாரு. ஆமே, சில கோபத்துல பேசுறாங்க, எடுத்துறாங்க. ஒரு வார்த்தையை வச்சு பகையை சுமந்துட்டு இருக்கிறோமா? ஆமே, நம்ம பிரயாசப்பட்டதெல்லாம் வீணாய் போயிடும். ஆவியில் ஆரம்பித்து எப்படி முடிவு தெரியுமா? மாம்சத்துல முடியும். அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அது என் மனசை விட்டு போகவே போக மாட்டேங்குது. இந்த மனசை விட்டு போனாதான் நம்ம பிரகாசிக்க முடியும். என் ஜனத்தினுடைய அடிக்காயத்தை குணமாக்கும் நாளில் சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்கும் தெரியுமா? 7 பகல் வெளிச்சமா இருக்குமா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஷைன் பண்ண முடியல. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி பார்த்துட்டாங்களே, என்ன இப்படி பேசிட்டாங்களே, என்ன இப்படி. அந்த ஒரு வார்த்தையை வச்சு வாழ்க்கை உள்ள ஓட்டிட்டு இருக்கிறோம். இந்த சவுலை பாருங்க, கேனியரை அப்புறப்படுத்திட்டு அமலேக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். நேரம் போகிறது, நீங்க வீட்டுல போய் இதை வாசிங்க. அடிக்க ஆரம்பிக்க சவுலின் கை ஓங்க ஆரம்பிச்சதும் அதுவரை நல்லா போயிட்டு இருந்த சவுல் கொஞ்சம் ரூட்டை மாத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்படின்னா, எதுக்கு எல்லாத்தையும் அழிக்கணும்? முதல் தரம் 2ஆம் தரமானதெல்லாம் நம்ம எடுத்துருவோம், எது வேண்டாமோ அதை மட்டும் அடிச்சிருவோம் சொல்லிட்டு தேவ சித்தத்துல நல்லா ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தவன் டப்புன்னு அப்படியே ட்ராக்கை வந்து சடனா சேஞ்ச் பண்றான். இது யாருக்கு வலியை கொடுத்துட்டு தெரியுமா? ஆண்டவருக்கு ஏன் வலியை கொடுத்து தெரியுமா? 400 வருஷம் மனசுல வச்சிருந்த ஒரு காரியம். அவர் இத்தனை வருஷம் மனசுல சுமந்த காரியத்தை எதுக்கும் உதவாத எனக்கு என்ன கேள்வின்னா, ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி கதையை முடிக்கிறதுக்கு தானே உண்டு. ஒரு தூதன் அனுப்பி, எசேக்கியா நாட்கள்ல ஒரு தூதன் விசிட் பண்ண போது சனகரிப்பை சேர்ந்த எத்தனை பேர் அவுட் ஆனாங்க தெரியுமா? 1,85,000 பேர். அப்போ தேவன் தம்முடைய திட்டத்தை தூதர்களை வைத்து செய்ய விரும்பாமல் அவருடைய சாயலால் ரட்சிக்கப்பட்டு அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவனை வைத்து செய்ய விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! அவன் நல்லா ஆரம்பிச்சவன் என்ன பண்றான்? ட்ராக் மாற ஆரம்பிக்கிறான். ஆண்டவருக்கு வலி தாங்க முடியல. சாமுவேல்கிட்ட சொல்றார், சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது, இந்த காரியத்தை செய்யறதுக்கு நான் இவனை தெரிந்தெடுத்தேன் பாரு அப்படிங்கிற ஒரு வலிய சவுல் கொடுத்துட்டான். நம்ம லைஃப்ல எத்தனையோ முறை அவர் கையில ஆணி அடிச்சிட்டோம், எத்தனையோ முறை அவர் தலையில முள்ள வச்சிட்டோம். தயவு செய்து இந்த வலியை மட்டும் நம்ம கொடுத்துடவே கூடாது. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதன் பிறகு சவுல் வாழ்க்கையில அவன் கடைசி வரைக்கும் என்ன வெளிப்படவே இல்லைன்னா, வார்த்தை வெளிப்படவே இல்லை. ஒருத்தன் வாழ்க்கையில வார்த்தை வெளிப்படலைனாலே அவன் வாழ்க்கை ஒழுங்கின்மையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், இருளை நோக்கி போக ஆரம்பிச்சிடும், வெறுமையை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் ஆரம்பித்தவன் அவன் மரணத்தை குறித்து தாவீது எப்படி பாடினான் தெரியுமா? அபிஷேகம் இல்லாதவனை போல. 2 சாமுவேல் 1ஆவது அதிகாரத்துல அந்த வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிக்கிறீங்களா? 1ஆவது அதிகாரத்துல ஆமென், தாவீது பாடின புலம்பலை அதனுடைய 19வது வசனம் 21வது வசனத்தை வாசிங்க. கில்போவா மலைகளே, உங்கள் மேல் பனியும் மழையும் பெய்யாமலும். சவுலுடைய முடிவை குறித்து தாவீது பாடினது. காணிக்கைக்கு ஏற்ற பலன் தரும் வயல்கள் இராமலும் போவதாக. அங்கே பராக்கிரமசாலிகளுடைய கேடகம். அடுத்த வார்த்தையை பாருங்கள். சவுல் தைலத்தால் அபிஷேகம் பண்ணப்படாதவன் போல அவர் கேடகமும் அவமதிக்கப்பட்டது. அவனுடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவனுடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா? இவன் அபிஷேகமே பண்ணப்படல, ரட்சிக்கப்பட்டவன் என்கிறவனுடைய ஆரம்பம் ரட்சிக்க பண்ணப்படாதவனை போல முடியுமானால் தேவ சித்தம் செய்வதில் விளையாடவே கூடாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? அதை சொல்லுங்க ஆண்டவரே, அதை செய்யணும் ஆண்டவரே. கலாத்திய சபைக்கு சொல்லும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதுகிறார். கலாத்தியர் 3ஆவது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? அடுத்த வார்த்தை பாருங்கள். பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றோ? பாடலாம் வீணா போச்சே. என்ன ஒரு வலி, என்ன ஒரு வேதனை. அப்ப நான் இத்தனை காலம் ஆலயத்துக்கு வந்து வீணா போச்சே, இவ்வளவு காலம் வயிட்டு போட்டு வீணா போச்சே, இவ்வளவு காலம் காணிக்கை கொடுத்து வீணா போச்சே. இப்படி ஒரு ரிசல்ட் இருந்தா எப்படிங்க இருக்கும்? நம்ம கொஞ்சம் நிமிரும் போது, கொஞ்சம் வளரும் போது உடனே நம்ம பிளானை மாத்துறோம்னா இல்ல. ஆண்டவர் என்ன சொல்ற? ஆண்டவர் நோன்னா நோ,
ஆண்டவர் எஸ் தான், எஸ். இப்படி நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய ஓட்டம் ஜெயத்தை நோக்கி போயிட்டே இருக்கும். நம்முடைய ஆரம்பம் அற்பமானாலும் நம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, அழைப்பின் மேன்மையை விட்டு விலகாதிருங்கள். அழைப்பு ஒவ்வொருவருக்கும் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? நம்ம எல்லாருக்குமே, அதாவது எனக்கு செய்ய முடிந்த சில காரியத்தை உங்களுக்கு செய்ய முடியாது, அதே போல உங்களுக்கு செய்ய முடிந்த பல காரியத்தை எனக்கு செய்ய முடியாது. நம்முடைய அவயவங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கிறது. இல்ல பிரதர், எனக்கு இந்த அவயவங்கள் சும்மாவே இருக்குன்னா சொல்லுங்க, நீங்க போ மீட்டிங் முடிஞ்சு கட் பண்ணி விட்டுடலாம். எல்லா அவயவமும் நமக்கு தேவை. எல்லா அவயவம் ஒவ்வொன்றும் பாருங்க, ஒவ்வொன்றும் இல்லாம வரும்போது அதுக்கு வலி இருக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஒவ்வொரு அவயமும் நமக்கு பிரயோஜனமா இருக்கிறது. ஒவ்வொரு அவயமும் நமக்கு பிரயோஜனமா இருக்கு. அதே போல தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும், உங்களுக்கு 90 வயசா இருக்கலாம், 100 வயசா இருக்கலாம், 1000 வயசா இருக்கலாம். ஆமா, எவ்வளவு இருக்கட்டும், கர்த்தர் உங்களை இந்த உலகத்துல ஜீவனோடு வச்சிருக்கிறாரா? ஒரு பிரயோஜனத்துக்காகவே வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், உங்களுக்குன்னு ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை கெடுத்துடவே கூடாது. அழைப்பின் மேன்மையை விட்டு விலக கூடாது. வேதத்தில் அழகான ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிச்சான்? நியாயாதிபதிகள் 9வது அதிகாரம் 8 முதல் நீங்க பாத்தீங்கன்னா, விருட்சங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதற்காக அது எங்க போச்சுதான்? ஒலிவ மரத்துக்கு கிட்ட போச்சு. அந்த ராஜாவாகிறது லேசான காரியமா? ஒலிவ மரத்தை பார்த்து சொல்லிச்சுதான், நீ எங்களுக்கு ராஜாவா இரு அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஒலிவ மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னில் உள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ. ராஜாவாகிறது நல்ல காரியம் தான்ப்பா, ஆனா என்ன ஒரு பர்பஸுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். எனக்குன்னு ஒரு கொழுமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை விட்டுட்டு இந்த பதவி எனக்கு தேவையில்லை. பர்பஸ், நான் இதுக்காகவே ஜனிப்பிக்கப்பட்டேன், இதுக்காகவே உருவாக்கப்பட்டேன். அதனால ராஜா எல்லாம் கரெக்ட் தான், ஆனா என் கொழுமையை விட்டுட்டு எனக்கு எந்த பதவி தந்தாலும் எனக்கு அது வேண்டாம். உடனே விருட்சங்கள்லாம் எங்க போச்சுதான்? அத்தி மரத்துக்கிட்ட போச்சுதான். அத்தி மரத்தை பார்த்து சொல்லிச்சுதான், நீ எங்களுக்கு ராஜாவா இருன்னு. உடனே அத்தி மரம் சொல்லிச்சுதான், இங்க பாரு, நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ. பதவி நல்ல பதவிதான், ஆனா எனக்குன்னு ஒரு மேன்மை இருக்கிறது. என்ன? மதுரம், நற்கனி. என் பழத்தை நான் கொடுக்கிற அந்த கனி நிமித்தம் எத்தனை பேர் ஆரோக்கியம் அடைகிறாங்க தெரியுமா? எத்தனை பேரை பிழைப்பூட்டுறேன் தெரியுமா? இந்த மேன்மையை விட்டுட்டு, பிரயோஜனமா இருக்கிறத விட்டுட்டு ஒரு பதவியை நோக்கி நான் போவேனோ, எனக்கு அந்த பதவி தேவையில்லை என்று சொல்லி தன் மேன்மையை இழக்கல. உடனே விருட்சங்கள்லாம் எங்க போச்சுதான்? திராட்சை செடி கிட்ட போச்சுதான். திராட்சை செடியே நீ ராஜாவாயிரு அப்படி சொல்லும்போது திராட்சை செடி சொல்லிச்சுதான், தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ. திராட்சை செடி ஒலிவ மரத்தை கூட கம்பேர் பண்ணும் போது பாக்குறதுக்கு இது ஒலிவ மரம் சாஞ்சி விழுந்துனா திராட்சை செடி முடிஞ்சது. ஆனா திராட்சை செடி பாருங்க, திராட்சை செடி எப்படி நினைச்சிருக்கலாம்? நான் மட்டும் ராஜாவானேன்னா அவ்வளவு ஒலி மரத்தையும் இல்ல. எனக்குன்னு ஒரு மேன்மை இருக்கிறது, எனக்குன்னு ஒரு மேன்மை இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரயோஜனம் இருக்கிறதுங்க. நான் குடிக்கிறேன் இந்த கப்புல தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணி ஒரு பிளாஸ்க்ல இருக்கு. அந்த பிளாஸ்க்ல தண்ணி எங்க இருந்து ஊத்துனாங்க தெரியுமா? ஒரு பானையில இருந்து ஊத்துனாங்க. அந்த பானையில தண்ணி எப்படி வந்துச்சு தெரியுமா? மேல டேங்க்ல இருந்து டேப் மூலமா வந்துச்சு. இப்ப எனக்கு தண்ணி தாக எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த சிண்டெக்ஸ் டேங்க் தூக்கிட்டு வந்து நான் ஊத்துறேன், எப்படி இருக்கும்? அது தேவை. 1000 லிட்டர் 2000 லிட்டர் தண்ணி பிடிக்கிறதுக்கு அது தேவை. இது எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. எனக்கு வேண்டிய எல்லா தண்ணியும் இதுக்குள்ள வைக்க முடியாது. எனக்கு இப்ப குடிப்பதற்கான தண்ணி இருக்கிறது, இன்னும் தேவைப்படும் போது அதுக்குன்னு ஒரு பிளாஸ்க் இருக்கிறது, அதுலயும் தீர்ந்துட்டுனா ஃபில் பண்றதுக்கு இன்னொரு பாத்திரம் இருக்கு. எல்லாத்துக்கும் பிரயோஜனம் இருக்கிறது, ஒவ்வொருக்கும் ஒரு மேன்மை இருக்கிறது. இந்த மேன்மையை மறந்து போகிற நிலைமை தான் அடுத்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முட்செடிக்கு கிட்ட போச்சுதான், முட்செடி ரெடி ஆயிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமே, நமக்குரியது அல்லாததை, நம்முடைய மேன்மையை விட்டுட்டு நம்ம எங்க போய் காலை வச்சாலும் நம்மளால சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னதான் உண்டாகும் தெரியுமா? வலியும் வேதனையும் தான் உண்டாகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேன்மையை வச்சிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 65:8. ஏசாயா 65:8 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஒரு திராட்சை கொலையில்
ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே. அதுல என்ன உண்டு? ஆசீர்வாதம் உண்டு. எத்தனை மரண கண்ணிகள் வந்து கர்த்தர் இன்னும் என்ன அழிக்காம காக்கிறாரு சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? உனக்குள்ள இன்னும் ரசம் இருக்கு, நீ இன்னும் ஆசீர்வாதமா இருக்க முடியும், இன்னும் பிரயோஜனப்பட முடியும், இன்னும் பயன்பட முடியும். எத்தனை மரண கண்கள், வியாதிகள் வந்துச்சு, பலவீனம் வந்துச்சு, நெருக்கங்கள் வந்துச்சு, விபத்துகள் வந்துச்சு, மரணத்துக்கும் எனக்கு ஓரடி தூரம் என்கிற நிலைமை வந்தோம். கர்த்தர் அழிக்க சங்கார தூதனுக்கு இடம் கொடாததுக்கு காரணம் உனக்குள்ள இன்னும் ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென். என் ரசத்தை, என் கொழுமையை, என் மதுரத்தை நான் விட்டு அரசாளுவேனோ. ராஜ பதவிங்க. பில்லி கிரகாம் என்கிற ஆமென் உலகம் பார்த்ததுல ஒரு பெரிய இவாஞ்சலிஸ்ட். அவர் மூலமா ஆண்டவருக்குள்ளே நடத்தப்பட்டவர்கள் லட்சக்கணக்கானோர், கோடிக்கணக்கானோர் என்று சொல்லலாம். ஒரு விஷயம், அமெரிக்கா தேசத்துல ஒரு பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலையில இவர் பேசி சால்வ் ஆகுது. இவர் பேசி சால்வ் ஆனதும் அடுத்த அமெரிக்கன் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இவர் நிறுத்தும்படி 2 கட்சிகளும் அவரை அணுகுறாங்க. 2 பேரும் எங்க நீங்க நின்னீங்கன்னா மக்களுக்கும் நல்லா இருக்கும், எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது அவர் சொன்னார், என்ன தெரியுமா, நான் அதை விட உன்னதமான ஒரு பதவியில இருக்கிறேன், அதை விட மேன்மையான ஒரு வேலையை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். அவருக்கு தெரியுது நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்குங்க, நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு. அதை விட்டுட்டு அதை தாண்டிட்டு நம்ம போயிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு இன்னைக்கு சத்துரு நிறைய ஆஃபர் பண்றோம். இயேசுகிட்ட கொண்டு அந்த ஆஃபர் தான் வச்சா, நீ மட்டும் வந்து வணங்கி பாரு, அது நடக்கும், இது நடக்கும். இயேசு அப்பாலே போய் சாதாரிட்டார். உங்களுக்கு தேவன், அது உங்களுக்கு தான். ஆமென். திராட்சை செடிக்கிட்ட கொழுமை கிடையாது, ஒலிவ மரத்துக்கிட்ட மதுரம் கிடையாது, அத்தி மரத்துக்கிட்ட ரசம் கிடையாது. ஆனா அதுக்குன்னு ஒவ்வொன்றும் வச்சிருக்கிறார். திராட்சை செடிக்கிட்ட கொழுமை இல்லை, ஆனா மகிழ்விக்கிற ரசம் இருக்கிறது. அத்தி மரத்துக்கிட்ட கொழுமை இல்லை, ஆனா மதுரமாக்குகிற நற்கனிகள் இருக்கிறது. ஒலிவ மரத்துக்கிட்ட ரசம் இல்லை, ஆனா கொழுமை இருக்கிறது. நம்ம கிட்ட இல்லாததை சத்துரு காண்பித்து இழுக்க பார்க்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறத இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீ நிர்மூலமாகாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? உனக்குள்ள ரசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வதாக, வேண்டியதை கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கிருபை இருக்கிறது. அதுக்கு வேண்டிய பலன், அதுக்கு வேண்டிய தைரியம், அதற்கு வேண்டிய ஞானம், அதற்கு வேண்டிய அனுகூலம், அதற்கு வேண்டிய பிரகாசம் உள்ள மனக்கண்கள், இதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்கள் பலனை பெற்றுக்கொண்டுதான் சித்தம் செய்ய புறப்படுகிறார்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அதுக்கப்புறம் தான் நீங்க போய் சாட்சியா நிற்க முடியும். அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? பலன் தேவை. ஆண்டவர் சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்துல சீஷர்களை பயமுறுத்துறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை? தைரியம் தேவை. 29, 30, 31 வசனங்களை நீங்க பார்க்கும்போது அவங்க தேவ சமூகத்துல போய் அமர்ந்து தைரியத்தை கேட்கிறாங்க. பயத்தை நீக்கி தைரியத்தை தாங்க என்று சொல்லி தைரியத்துக்காய் ஜெபிக்கிறாங்க. சாலமோனுக்கு ராஜாவாக ஒரு ஸ்தானத்துல கொண்டு உட்கார வச்சுட்டார். சாலமோனுக்கு இப்போ என்ன தேவை? ஞானம் தேவை. அவன் கேட்டு பெற்றுக் கொள்ளுகிறான். சித்தம் பெருசு, அதை நடப்பிப்பதற்கு என்ன இல்லையோ அதை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். பவுல் சொல்றாரு, கொலோசியர் 4:4 திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்ப அனுகூலம் தேவை, ஃபேவர் தேவை. இப்ப பாருங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்கன்னு வைங்களேன். இன்டர்வியூ அட்டன் பண்ண போகுது, ஆண்டவர் இது ஒருவேளை உங்க சித்தமானால், எப்பவுமே அப்படிதான் ஜெபிக்கணும், எப்படியாவது இந்த வேலை அப்படி இல்லை, உம்முடைய சித்தமானால் அப்படி. இது உங்க சித்தமானா ஆண்டவரே, அங்க அதிகாரிங்க யார் இருந்தாலும் அவங்க கண்ணில் எனக்கு தயை கிடைக்க பண்ணுங்கப்பா. பைபிள்ல இருக்குல்ல, சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர். இந்த பிரேயர் ரொம்ப முக்கியமான பிரேயர். அந்த ஃபேவர் எனக்கு வேணும். ஆண்டவர், இந்த வேலைக்காக இந்த அதிகாரியை நான் பார்க்க போறேன், போகும்போது இது நமக்கு சித்தமானால் அவங்க கண்ணில் எனக்கு தயை கிடைக்க பண்ணுங்க. இதெல்லாம் பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க. என்ன தேவையோ அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள், கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். 5வதாக பிலிப்பியர் 3:12 ஒரு விஷயம் கூட வாசிக்கலாம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். 5வதாக, நீங்க தேவ சித்தத்தை எப்படிதான் செய்யணும் தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, ஆசையாய். ஐயோ வந்துட்டேன், செய்யவே கூடாது, செய்ய முடியாது. ஆசை இல்லாத, அன்பு இல்லாதவனுக்கு ஆசை கிடையாது, ஆசை இல்லாதவனுக்கு செய்ய முடியாது. ஆசையாய் தொடர்கிறேன். இதை நான் எப்படி செய்யறேன் தெரியுமா? ஆசையா பண்றேன். இந்த மினிஸ்ட்ரி நான் எப்படி பண்றேன் தெரியுமா? ஆசையா பண்றேன். இந்த வேலையை நான் எப்படி பண்றேன் தெரியுமா? ஆசையாய் தொடர்கிறேன்.
பவுல் ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது தீமோத்தேயுக்கு எப்படி எழுதுகிறார் தெரியுமா? 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7, 8 வசனங்களிலே நான் வாசிக்கிறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். அப்படி சொல்லி ஃபுல் ஸ்டாப் வைக்காம அடுத்த ஒரு வார்த்தையை சேர்க்கிறாரு பாருங்க. எனக்கு மாத்திரம் அல்ல, என்னை போல கஷ்டப்படுகிற அப்படி சொன்னாரா? என்னை போல சாட்டையடி வாங்கின அப்படி சொன்னாரா? இல்ல என்னை போல வெயிலிலும் குளிரிலும் கடந்து அப்படி சொன்னாரா? இல்ல, நான் எப்படி கஷ்டப்பட்டேன் பாடுபட்டேன் எனக்கு தாராரு. எனக்கு என்ன தாராரோ அது எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை இந்த பூமியில அவருக்காக ஒருத்தன் ஆசையா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கும் அதை கொடுக்கிறார். ஹalleluya. நீங்க அந்த இதை அடையணும்னா நீங்க இதே மாதிரி 4 முறை சாட்டை அடி வாங்கணும் அப்படிலாம் இல்ல. பவுல் எழுதுறாரு பாருங்க, என்ன ஒரு கிங்டம் மைண்ட் செட் பாருங்க, என்ன ஒரு கிங்டம் பார்வை பாருங்க. எனக்கு மட்டுமல்ல, என்னை போல கஷ்டப்படுகிற பாடுபடுகிற அப்படி எழுதி வச்சிருந்தா கொஞ்சம் ஓகேயா இருந்திருக்கும். பரிசேயனை விட்டுருந்தா அப்படிதான் எழுதி வச்சிருப்பான். ஆமென். என்னை எனக்கு மட்டும் இல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற ஆசையா ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவனுக்கும் விரும்புகிற யாவருக்கும் என்ன கேட்கிறா ஒவ்வொருவருக்கும் சொல்றேன், இயேசு அப்படின்னாலே அது நம்முடைய ஆசையா இருக்கணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி வந்துடணுங்க. இப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க உங்க லைஃப் கட்டப்பட ஆரம்பிச்சிருன்னு அர்த்தம். இயேசுதான் எனக்கு ஆசை. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் பரம அழைப்பு, பரம தரிசனம் இருக்கிறது. ஆமென். இதை நிறைவேறும் போது ஆமென் 2 கொரிந்தியர் 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் இந்த கூடாரத்தில் நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தம் மகிமை தம் க்ளோரி நாம் மிகவும் வாஞ்சியா இருக்கிறோம். ஒருத்தங்க வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும் போது அவன் எதுக்கு ரெடியா இருப்பான் தெரியுமா? நல்ல எக்ஸாம் எழுதினவங்க எதுக்கு ரெடியா இருப்பாங்க தெரியுமா? நல்ல எக்ஸாம் எழுதாதவங்க என்ன ஜெபம் இருக்கு தெரியுமா? ஆண்டவரே தள்ளி போட்டு ஆண்டவரே என் பேப்பர் எங்க இருக்கும் அங்க தீ பிடிப்பதாக அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமே. ஏன்னா நான் நல்லா எழுதல நல்ல எக்ஸாம் எழுதினவங்க. ஆமே. ஹல்லேலூயா ஜீசஸ். எப்படி தெரியுமா அவங்களுக்கு? ஐயோ ரிசல்ட் என்னைக்கு வரும்னு தெரியல, வீட்டிலே செக் பண்ணி பார்த்தாச்சு, ஃபுல் மார்க். அவங்க ரெடியா இருப்பாங்க. ஏன்னா என் லைஃப்ல அந்த என்னை குறித்து தேவ சித்தம் பூரணமாகுது. அதனால பரம வாசஸ்தலம், பரம அழைப்பு, பரம தரிசனம், பரம வாசஸ்தலம். பரம அழைப்பு யார் மேல இருக்குதோ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் பரம அழைப்பு இருக்கு. அவங்களுக்கு பரம தரிசனம் உண்டு. அது நிறைவேறினா கிடைக்க போகிற பந்தய பொருள் என்ன தெரியுமா? மகிமை. சத்தமா ஆமென் சொல்லலாமா? அதனால நல்ல போராட்டத்தை போராடி எந்த நோட்டம் ஜெயத்துடன் மூடி எழுப்பி நிற்கலாமா? அந்த இந்த நம்பிக்கை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமே. எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த பூமியில நம்ம எதை இழந்தாலும் அது மேன்மை இழந்துடக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தந்த வாணிங்களை ஒன்று என்ன தெரியுமா? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர்ல நாம இருக்கணும், அந்த கூட்டத்தில் நாம இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? ஆசை விட்டுறவே கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆரம்பத்துல மன்னா அவங்களுக்கு ஆசையா இருந்துச்சு. அந்த ஆசை அப்படியே தோசையா மாறிச்சு. போக 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 இந்த மன்னா எங்க மனசுக்கு வெறுப்பாயிட்டுனாங்க. அதோட முடிஞ்சு மனாந்தரத்திலே அழிஞ்சிட்டாங்க. லக்கை அடைய முடியல. இன்னைக்கு இயேசு அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் பவுல் சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு என்ன ரிவார்டோ, அவர் மேல ஆசையா இருக்கிறவனுக்கு அதே ரிவார்டு அவர் கொடுக்க விரும்புறார். எவ்வளவு நல்ல தேவன். நல்ல கையை தட்டி அப்பாக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிறோம். கிருபை மிரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே நன்றி. உங்க சமூகத்தில் எங்களை கிருபையாய் கொண்டு வந்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து எங்களோடு பேசுறீர். ஆண்டவரே உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு திறக்க, உங்க மனதில் இருக்கிறதை எங்கள் மத்தியில வெளிப்படுத்த நீர் பிரியமா இருக்கிறீர்.
பவுலை போல நாங்களும் மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் உங்க பாதத்தில் அமர்ந்து உம்முடைய சத்தம் கேட்டு சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு அப்படியே கிருபை செய்து உதவி செய்வீராக. நீர் வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நீர் நியமித்த பாதையில தான் நடக்கிறோம் என்கிற நிச்சயம் எங்களுக்கு உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் ஆசையாய் தொடர எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஆசை உம்மை பற்றி இருக்கும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிறவர்களாய், அந்த எதிர்பார்ப்பு ஏக்கம் கொஞ்சமும் குறையாதவர்களாய் ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும். அந்த பந்தய பொருளை ஒருவர் கூட இழந்துடக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமா கூட இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், யாரா இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைமா இந்த செய்தியை கேட்கிறவங்களா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த பந்தய பொருளை ஒருவர் கூட இழந்துடக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்வீராக, அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும், ஆசீர்வதி. இந்த புதிய வாரம் நன்மையாய் ஆசீர்வாதமா இருக்க கிருபை செய்யும். எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நல்ல ஞானம் கிருபைகளை கொடுத்து நல்ல ரிசல்ட்டை காணப்படுவீராக. யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும். கர்த்தர் ஆளுகை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எல்லாம் மகிமை கனம் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.